ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பல்ட்டி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் தமிழ் டப்பில் வெளியாகிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் கபடி டீம் இருக்குது. இந்த கபடி டீமில் தான் நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க சூப்பரான பிளேயர். இவங்கள ஜெயிக்கவே முடியாது, அந்தளவுக்கு சிறந்த பிளேயராக இருக்காங்க. யார் விளையாட கூப்பிட்டாலும் உடனே போய் அவங்களுக்காக விளையாடி கொடுப்பாங்க. காசு கொடுத்தாலும் சரி, சும்மா கூப்பிட்டாலும் சரி. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பக்கத்து ஊரில் நம்ம வில்லன் டீம் இருக்காங்க. அவங்களும் கபடி டீம் வச்சுருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ டீமே விளையாடுறத கூப்பிட்றாங்க. அங்கே போய் விளையாடுறாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்படுது. அந்த சம்பவத்தால் பயங்கரமான பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை என்ன, அதிலிருந்து எப்படி இவங்க மீள்றாங்க, இறுதியில் ஹீரோக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அது நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாந்தனு அண்ட் ஹீரோ இப்படி எல்லாருமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பியூஜி மியூசிக் நல்லாவே வந்துருக்கு. விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அப்படி இப்படின்ட்டு நிறைய டெக்னிக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்தளவுக்கு குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட நிறையா சீன்ஸ் நிறையா படத்தில் பார்த்த மாதிரியே வருது. குறிப்பாக கில்லி படத்தில் பார்த்தா அந்த கபடி சீன்ஸ்லாம் இதில் வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது. இப்படி நிறையா படத்தில் வர்ற சீன்ஸ்லாம் அப்படியே எடுத்து உருட்டி ஒரு பரட்டி ஒரு படமாக கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, வித்தியாசமான ஒரு சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். அது செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் போகவே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இப்படி தான் நடக்கும், அடுத்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் தான் போகுது. இந்த படத்தை பார்க்கும்போது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. எந்த ஒரு சீனுமே வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. அந்த ஃபீலிங்ஸ்லாம் மிஸ் ஆகுது, அந்த எமோஷ்னலெல்லாம் மிஸ் ஆகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.